ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பயிற்சி 3.1ல் 3ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் அட்டவணையில் ஒரு செங்கோண முக்கோணத்தின் அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. தெரியாத அளவுகளை காண்க. செங்கோண முக்கோணத்தின் அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. தெரியாத அளவுகளை காண்க. பக்கம் 20 சென்டிமீட்டர், உயரம் 40 சென்டிமீட்டர். ஒரு செங்கோண முக்கோணம், உயரம் 40 சென்டிமீட்டர். பக்கம் கீழே இந்த பக்கத்தை குறிச்சு, அடிப்பக்கத்தை குறிச்சுக்கிறோம். இது கர்ணம் ஆயிரும். இது என்ன ஆயிரும்? இது கர்ணம். அதனால இதுல குறிச்சிடாங்க. ஓகே. 90 சென்டிமீட்டரை தாங்கக்கூடிய 90 டிகிரியை 90 டிகிரியை தாங்கக்கூடிய பக்கங்கள் அளவு 20, 40 கொடுத்துருக்காங்க. பரப்பளவு. அப்ப அந்த செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு, செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா? அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், பி இன்ட்டு ஹெச். இது பி, இது ஹெச். ஓகே. அரை இன்ட்டு பிக்கு எவ்வளவு? 20, ஹெச்சுக்கு எவ்வளவு? 40. ஸோ 400 சதுர சென்டிமீட்டர். ஓகே. அடுத்து பக்கம் 5 அடி, உயரம் தெரியாது, பரப்பளவு 20 சதுரம். இதே ஃபார்முலால போட்டு செய்யணும். இது முதல் கணக்கு செஞ்சிருக்கோம். நீ 2ஆம் கணக்கு செய்ய போறோம். பக்கம் 5 அடி, உயரம் தெரியாது, பரப்பு 20 சதுரம். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பரப்பளவு எவ்வளவு? 20 சதுர அடி. 1/2 இன்ட்டு அடிப்பக்கம் எவ்வளவு? 5 அடி. உயரம் தெரியாது. ஸோ உயரத்தை மட்டும் இங்கிட்டு வச்சுக்கோ. இந்த 2 இந்த 5 இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா 20 இன்ட்டு 2/5 தலைகீழ வந்துடும். 4 2 8. h is equal to என்ன ஆயிரும்? 8 அடி. உயரம் 8 அடி. அடுத்து பக்கம் கொடுக்கல, உயரமும் பரப்பும் 12, 24. தேர்ட் சம். செங்கோண முக்கோணத்தின் உயரம் 12 மீட்டர், பரப்பளவு 24 சதுர மீட்டர். ஓகே. நம்மளை என்ன கேட்குறாங்க? பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. பக்கம் பி, உயரத்தை ஹெச்னு வச்சுக்கிறோம், பரப்பளவு 24 கொடுத்துக்கிறோம். அப்ப செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஓகே. ஸோ அரை இன்ட்டு அடிப்பக்கம் தெரியாது, உயரம் 12, பரப்பளவு 24 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிட்ட அடிக்கிறேன்னா இப்படி அடிக்கலாம். 6. பி இன்ட்டு 6 is equal to 24னா பி மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு இந்த 6 கீழே கொண்டு வந்தோம்னா 4. ஸோ அடிப்பக்கம் இந்த பக்கம் 4 மீட்டர். ஓகே.